காளியன் தலைமேல் ஆடிய சிறு கிருஷ்ணர். இது ஒரு அதிசய லீலை. பிரிந்த கதிரவன் ஒளியில் மின்னும் யமுனை நதி. அந்தக்கரையில் கோபியர்களும் சிறுவயது கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போ திடீரென்று நதி நீரின் நிறம் மாறிவிட்டது. நீர் கருமையாகி நாற்றம் பரவியது. யமுனை முழுக்க விஷம் கலந்தது. கிருஷ்ணர் அதை பார்த்ததும் சிரித்து, இதை குணப்படுத்துவது நாமதான் என்று கூறி நதிக்குள் குதித்தார். அங்கே இருள், காற்றின் சுழல், நெருப்பை போல் எழும் நுரை. அதன் நடுவில் 100க்கும் மேற்பட்ட தலைகள் கொண்ட கருமை நிற பாம்பு காளியன். அவன் விஷத்தை கலக்கி யமுனையை விஷமயமாக்கி கொண்டிருந்தான். கிருஷ்ணரை பார்த்ததும் கோபத்தோடு தன் பெரும் உடலை சுற்றி அவரை நெரித்து அழிக்க முயன்றான். ஆனால் கிருஷ்ணர் சிரித்தார். உன் ஆணவம் இத்தனை பெரியதா என்றார். உடனே தன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தி அந்த பாம்பின் தலை மீது ஏறி நடனமாடத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியும் தாளமாய், ஒவ்வொரு பாய்ச்சலும் ஆற்றலாய் யமுனை முழுவதும் அதிர்ந்தது. பாம்பின் தலைகள் ஒன்று பின்பு ஒன்று தாழ்ந்து போனது. தாங்க முடியாமல் காளியன் தன் கண்களில் நீர் மல்கி கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான். பிரபுவே, என் ஆணவம் நாசமாயிற்று. இனி நான் எவருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று கூறினார். அதற்கு கிருஷ்ணர் மெதுவாக சிரித்து கூறினார், அழகு அன்பில்தான், விஷத்தில் அல்ல. அந்த வார்த்தையோடு யமுனை நதி மீண்டும் புனிதமாயிற்று. அன்புதான் விஷத்தையும் அமுதமாக்கும் சக்தி. இதுதான் காளிய நர்த்தனம் கருணை கோபத்தை வென்ற கதை. ஹரே கிருஷ்ணா என்று சொல்லி இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.